போய் சேரு அது இருக்கிற போது வல்லரக்கான என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நந்தி தேவன் ஆண்டவன் சிவனாலயத்திலே உலகியவர்களை வாங்கி கொண்டு கைலாசமனை கடந்து வனத்துக்குள்ளே நந்தி தேவன் வாழ்க்கை காணாமல் எப்படி எப்படி புலம்பை கொண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. சத்தம் போட்டு அரக்கனானவன் அவன் செய்ததமானது எப்படி இருக்கு? காற்றடித்து மணவரத்தி அறியாமுற்று மேல் வளர கொண்டையில சில பறவை ஊடு வெட்டி முட்டையில 5 தலைகளுடன் வந்து முட்டையிட்டு அடை காக்க பற்கள் எல்லாம் ஆசி வந்தது அடைகளெல்லாம் ரோமம் என்ன யானை ஈராறு 12 வருஷம் தவம் இருந்திருக்கான். யானை அப்படி தவம் இருந்தது யாரும் கிடையாது. ஏற்றுகிற போது அரக்கனை ஆண் என்று ஏறிக்கொண்டு வருகிற போது மன்னாவன கரையாமுற்றுக்குள்ளே இருந்தோ என்னையா சத்தம் வருகிறதோ? அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா என்று சத்தம் வருகிற போது பார்த்தான் நந்தி தேவன். ஆகா வல்லரக்கை இவன் தான் தவம் இருக்கா என்று நந்தி தேவன் வல்லரக்கனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி வல்லரக்கனை எப்படி எப்படி அழைக்கிறார் தெரியுமா? கம்பாவிட்டு கீழங்கு வல்லரக்கா கம்பாவிட்டு கம்பத்தை விட்டு இறங்கி வா, கம்பத்தை விட்டு இறங்கி வா என்று சொல்லுகிற போது என்று அது வல்லரக்கானவன் நந்தி தேவன் சொல்லுகிற போது அரக்கனானவன் கம்பத்தை விட்டு இறங்க வேண்டுமே கேட்ட வரம் தான் இறங்கி வருவேன் என்று சொல்லுகிற போது நந்தி தேவன் என்ன சொல்லுறான்? அரக்கா என்ன வரம் கேட்டாலும் நான் கம்பத்தை விட்டு இறங்கி வா அப்படி சொல்லுகிற போது ஆண்டவன் சிவபெருமானின் தான் வந்து விட்டார் என்றோ கம்பத்தை விட்டு இறங்கி வருகிற போது
நந்திதேவனை பார்த்து என்ன சொல்லுதான் நந்தி மாயோட வந்தவன் மகாபவத்தை கலைச்சவனே காளையாக வந்தவனே கருந்தவத்தை கலைச்சவனே நந்தியாக வந்தவனே நான் செய்த தவத்தை கலைச்சவனே என்று சொல்லிய போதும் என்ன சொல்லுகிறான் நந்திதேவன் அடக்கா ஆண்டவன் சிவபெருமான் நான் கிடையாது கைலாசத்துல இருக்காரு வா அழைச்சிட்டு போறேன் ரெண்டு பொறியோடு இல்ல ரெண்டு கண்ணத்துல ஒதுக்கிக்கோ ஐயா ரெண்டு கண்ணத்துல ஒதுக்கிக்கோ உள்ள கிட்ட உள்ளிட்ட நினைச்சுக்கோ உனக்கு ரெண்டு பக்கமும் சிறகு முளைக்கும் என்று இரு பக்கம் சிறகு முளைக்கும் என்று சொன்ன போதும் வல்லரக்கம் நந்திதேவன் வந்து எங்கே வருகிறார்கள் தெரியுமா அங்க வல்லரக்கன் முன்பாக நந்தி தேவன் பின்பாக வல்லரக்கன் முன்பாக நந்தி தேவன் பின்பாக நந்தி தேவன் பின்பாக வல்லரக்கன் முன்பாக நந்தி தேவன் பின்பாக வல்லரக்கன் முன்பாக அன்னம் பின்னும் வரவரந்து 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 ஆண்டவன் பகவான் எங்க இருக்காரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு அவர்தான் பகவான் அவர்தான் பகவானா அரக்கம் ஆனா ஆண்டவன் பகவான வாக்கான் உட்காரம் வளமே வந்தா அரக்கம் ஒளிவணங்கி நமஸ்கரித்தான் ஆலமுறை வளமே வந்தான் அவன் சிவனாரை அறிவணிந்தான் 5 முறை வளமே வந்தான் ஆண்டவன் பகவானை நமஸ்கரித்தான் நமஸ்கரித்து இருக்கிற போது ஆண்டவன் சிவபெருமான அரக்கனை அழைச்சி என்ன கேட்காரு அப்பா அரக்கா இனி வேண்டிய நீ 12 வருடம் தவம் இருந்த வரணும் என்னை 12 வருடம் தவம் இருந்த எதுக்காக தவம் இருந்த எதுக்கு தவம் இருந்த பகவானே எனக்கு ஒரு சின்ன வர வேணும் என்ற அரக்கான எப்படி எப்படி இயக்குகிறான் தெரியுமா இளையோ சிறிய வரையும் எனக்கு வேணும் இளையோ சிறிய வரும் சிவனாரே எனக்கு வேணும் சீரகத்தில் சிறிய வரும் சிவனாரே எனக்கு வேண்டும் சீரகத்தில் சிறிய வரும் சிவனாரே எனக்கு வேண்டும் எனக்கிலேயும் சிறிய வரும் முக்கண்ணனே எனக்கு வேண்டும் இளையோ சிறிய வரும் முக்கண்டரே எனக்கு வேண்டும் கருகிலையும் சிறிய வரும் கருகிலையும் சிறிய வரும் எனக்கு சீரகம் கழுவிட்டு இருக்க சாப்பாடு சோறு பெட்டிகளை வைக்கப்படியா அரக்கன் செஞ்சாலும் செஞ்சிருவான் அம்மா அப்படி இருக்கிற போது ஏன் ஆண்டவ பகவானே எனக்கு வரம் கொடுக்கிறதுக்கு மேல ஒரு சின்ன சத்தியம் வேணும் ஒரு சத்தியம் கொடுங்க ஏன் அரக்கா யார் மேல வேணும் ஏன் பகவானே உங்க பொண்டாட்டி பார்வதி மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும் பக்கத்துல இருக்க பத்தியா அம்மா அவன் மேல சத்தியம் பண்ணி கொடுங்க இருந்த அரக்கை யாருடைய கேட்கா பத்தியா பகவான் பொண்டாட்டி பார்வதி மேலே சத்தியத்தை கேட்கான் அழிஞ்சு போகுது அவன் அழிஞ்சு போகுதுன்னு தான் கேட்கான் இருக்கும் நாய மேல ஒரு சத்தியம் வேணும் பக்கத்துல ஆமா இடது இருக்காங்க வேற மேல ஒரு சத்தியம் வேணும் சத்தியம் வேணுமா வல்லரக்கனானவன் சத்தியம் கேட்கிற போது ஆண்டவன் சிவபெருமான் வருவதை அறியாமல் சத்தியம் செய்து கொடுக்க உனக்கு என்ன வரம் வேணும் என்று அரக்க நிலம் கேட்கிற போது ஆண்டவன் சிவனாரை
பகவானிடத்தில் அரக்கனானவன் என்ன வரம் கேட்கிறான் தெரியுமா? வலது கரமதிலே 5 விரலுக்கும் எனக்கு அக்கினி வர வேண்டும். ஆள் காட்டி விரலெடுத்தால் சமுத்திரத்தை தொட்டானால் பத்தி தீ பிடிக்க வேண்டும். கனையாளி விரலெடுத்து எந்த கன்னி பெண்ணை நான் தொட்டாலும் அந்த கன்னி பெண்ணின் பின்னே வர வேண்டும். அடியா நான் பாம்பு விரல் எடுத்து பருவதத்தை தொட்டாலும் நான் சுண்டு விரல் எடுத்து எந்த திசை நீட்டினாலும் அது சுத்தி தீ பிடிக்க வேண்டும். அரக்க அரக்க என்ன வரம் கேட்கா? ஏ அரக்கா, நாட்டுல எத்தனை வரமோ இருக்குடா. 4 தாரம் சொத்து தாரம் சுகம் தாரம் பொண்ணு தாரம் பொருள் தாரம் பொண்டாட்டி புள்ள அத்தனை தாரம் கேட்கணுமா? கொடுக்க முடியுமா? ஐயா அது இருக்கீங்க. ஏ பகவானே, என்ன வரம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு அக்கினி வரம் தான் வேணும். ஒரு வரமும் வேண்டாம், எனக்கு அந்த 3 விரல் முடிக்க வரம் வேணும். ஐயா என் ஈடடிச்சு போவோம், அழிவுக்கு வரம் கேட்கா. ஆமா, இருக்க வரம் கேட்கல, இருக்க வரம் கேட்கல. அரக்கான் இருந்தாலும் 3 விரல் அடங்கும். ஐயா என்ன கேட்கா? அரக்கான் இருக்கா, நீ இருக்கு வரங்க ஏழுதாரம், இறக்கு வரங்க ஏழாதடா. இருக்க வரம் கேளடா. இப்ப 6 வரங்க ஏழுதாரம், 6 வரங்க ஏழாதடா. மாலை வரம் கேளடா. இப்ப 6 வரங்க ஏழுதாரம், சாகு வரங்க ஏழாதடா. சாக வரம் கேளடா. ஆண்டவன் பகவான் எத்தனையோ சொல்லி பார்த்தாரு. நான் கேட்பானா அரக்கேன் வச்சிருக்கான், பக்கத்துல இருக்கு, பிடிவாதத்துல நிற்கான். ஒரே பிடிவாதமா கேட்கான். சரி, வல்லரக்கனானவன் ஆண்டவன் பகவான் இடத்திலே கேட்கிற போதும் அப்படி கேட்கின்ற ஆண்டவன் சிவபெருமான் வரும் அறியாமல் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று எப்படி வரம் கொடுக்கிறார்? எப்படி வரம் கொடுக்கிறார்? தந்தை உனக்கு வரம் தந்தை நன்றா, தந்தை உனக்கு வரம் தந்தை நன்றா, தந்தை நன்றா, தந்தை நன்றா, அத்தனையோ தந்தை நன்றா, தந்தை உனக்கு வரம் தந்தை நன்றா, தந்தை நன்றா, அத்தனையோ தந்தை நன்றா. நீ தவம் கொடுமை செய்தையா, அந்த வாரத்துக்கு தவம் கொடுமை செய்தையா, அந்த வாரத்தாளில் ஆரணியில் மாண்டிடுவான், அந்த வாரத்தாளில் ஆரணியில் மாண்டிடுவான். கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா, கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா, கொடுத்த வாரத்தாளில் உலகத்தில் மாண்டிடுவான், கொடுத்த வாரத்தாளில் உலகத்தில் மாண்டிடுவான். நீயோ நடந்தையானா, ஐயா நடந்தையானா, நடந்தையானா, ஐயா நடந்தையானா, நிச்சயமா உன்னை கொண்டோம், ஐயா நடந்தையானா, உன்னை கொண்டோம். தந்த வரத்துக்கு தவ கொடுமை செய்தையானால் தந்த வரம் நீ தருமம் சுத்தி எரிக்குமடால், கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானால் கொடுத்த வரம் நீ கொடுமை சுத்தி எரிக்குமடால். ஆண்டவன் சிவபெருமான் வல்லரக்கனுக்கு வரம் கொடுக்கிற போது பார்த்த வரம் வாங்க மட்டும் வணங்கி நின்னான். வரத்தை வாங்கின போது நிமிர்ந்துட்டான். போறேன்னு சொல்லல, போயிட்டு வாரேன்னு சொல்லல. அவன் காலையில உண்ட பணத்தை வாங்கி சரி நாங்களும் நிமிருவோம். ஐயா பணத்தை வாங்கியாச்சுன்னு நிமிர்ந்துட வேண்டியதான். பணம் வாங்க மட்டும் தம்பி தம்பின்னு புரியணும். ஆமா ஐயா அது இருக்கிற போதும் பார்த்தான் வல்லரக்கே. ஆண்டவன் சிவனாலயத்தை வரம் வாங்கிக் கொண்டு எங்கையா வருகிறான்? தனது நாடாகப்பட்ட பாதாள நாட்டுக்கு வருகிற போதும் அந்த பாதாள நாடு வருகின்ற போது எதிரே யார் வாரா? எதிரே யாரையா வாரா? சஞ்சாரி
திட்டமுள்ள நாரத மகாமுனிவர் வருகிறார். பஞ்சாரி தேவர்களுக்கு உபகாரி. ஓ தேவர்களுக்கு உபகாரி திட்டமுள்ள நாரத மகாமுனிவர் வருகிறார். ஆமா. நாரத மகாமுனிவர் வருகிற போதும் அப்படி வருகிற போது ஏன்னா நாரதர் கலகம் எழுத முடியும். என்ன நன்மையில போய் முடியும் ஐயா நாரதர் கலகம் நன்மையில முடியும். நம்ம நாரதர் கலகம் எழுத முடியும். கொலையில போயிருக்கோம். எதையா குழந்தைகள் கிழவன். ஆ. கொலையில போயிருக்கோம். ஓ குழந்தைங்க குழந்தைகள். ஐயா அவள் இருக்கிற போதும் நாரத மகாமுனிவர் அரக்கனை அழைத்து என்ன சொல்லுகிறார்? என்ன என்ன ஏ அப்பா வல்லாருக்கா ஏய். இவ்வளவு நேரத்துக்கு நீ எங்க வீட்டு வர? எப்பா ஆ, நாம 10ஆவது நாள் தேடி உன்னை பார்க்க போனேன். சரி நீ அங்க இல்ல. இல்ல அதனால உன்னை தேடி அப்படியே வாரேன். வாரேன். நீ எங்கப்பா போயிட்டு வர? எங்க வீட்டு வர? நான் என்ன ஆண்டவன் சிவனாரிடத்திலே எரிக்கு மரம் வாங்கி வாரேன். ஆமா. முக்கண்ணன் பகவானிடத்திலே முடுக்கி மரம் வாங்கி வருகிறேன். ஓ. காமி காமி பார்ப்போம். என்ன காமி என்ன என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? பகவான் அள்ளி கொடுக்கல. சரி. அளந்து கொடுக்கல. ஆ. புள்ளியும் கொடுக்கல. கொடுக்கல. புள்ளியும் ஓ கொடுக்கல. தந்தை தந்தை என்று சொன்னாலும் வந்தேன் வந்தேன் என்று வந்தேன். நான் வந்துகிட்டே இருக்கேன். ஏ அரக்கா ஏய். ஆம் பகவான் வெறும் நாடுகார பரமசிவம் நான் பொய் மனுஷன். பொய் மனுஷன். ஆமா. அதனால நீ கொடுத்த பகவானே பரிசோதிச்சு பாரு. அதானே. ஆமா பாத்தியா? நான் பார்த்து ஆ, அம்மா வல்லரக்கனானவன் எப்படி எப்படி வருகிறான் தெரியுமா? அவன் எப்படி எங்கே வருகிறான்? ஈட்டிய மரத்திலே கோதுமை வளர்த்தது போலாகவும் அம்மா மரத்திற்கு அவன் ஆறுவரை வாய்ந்தது போலாகவும் ஐயா ஆண்டவன் சிவபெருமானுக்கு கையை நீட்டிக்கொண்டு எங்கே வருகிறான் தெரியுமா? அவன் எங்கே வருகிறான்? ஆதி ஐலாசம் நோக்கி வருகிறான். நான் ஏழாவது திரும்பி வருகிறான். ஆதி ஐலாசத்தை விட்டு ஆண்டவன் சிவபெருமான் ஓடக்கூடிய நேரத்திலே யாரைக்கான பார்த்தவர்கள் சிவபெருமா ஓட ஓட ஆரம்பிச்சிட்டாரு. கையை வச்சுட்டாங்க. அவர் கைலாசம் தீர்வாங்க. ஆண்டவன் சிவபெருமானை கைலாசத்தை விட்டு ஓடனா ஆமா அந்த கைலாசத்துல வேற யாருக்கு வேலை இருக்குமா? ஆமா. நீ எழுதி போகும்போது அங்க பின்னால்தான் வரணும். சரி என்ன? அப்படி இருக்கிற போது ஆமையா வல்லரக்கராட்சன் ஆண்டவன் சிவனாரை நோக்கி கையை நீட்டிக் கொண்டு வருகிற போது ஆலையிலே இலையை விட்டு யார் யாரெல்லாம் எப்படி எப்படி ஓடுகிறார்? யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? வானவர் ஓடினவர் ஐயவர் ஓடினார். வானவர் ஓடினார் ஐயவர் ஓடினார். ஆலய ஆதித்த தந்திரர் ஓடினார். ஆலய ஆதித்த தந்திரர் ஓடினார். வானவர் ஓடினார் முனிவர் ஓடினார். வானவர் ஓடினார் முனி ஓடினார். அன்றைக்கு அங்கிலே அங்கிலே ஓடினார். அன்றைக்கு அங்கிலே அங்கிலே ஓடினார். அன்னபத்தி வாகனத்தில் அவிந்தருமான் ஓடினார். அன்னபத்தி வாகனத்தில் அவிந்தருமான் ஓடினார். நல்ல வாகனத்தில் மூலிகை ஓடினார். நல்ல வாகனத்தில் மூலிகை ஓடினார். நல்ல வாகனத்தில் சனிபகவான் ஓடினார். நல்ல வாகனத்தில் சனிபகவான் ஓடினார். பச்சைக்கு நீரிலே மன்மகன் ஓடினார். பச்சைக்கு நீரிலே மன்மகன் ஓடினார். புள்ளிமயில் நீரிலே சுப்பிரமணியன் ஓடினார். புள்ளிமயில் நீரிலே சுப்பிரமணியன் ஓடினார். ஆண்டவாய் அழைக்கின்ற ஆச்சாரி சிவபெருமான் ஆமையா கையிலே விட்டு ஓடி ஓடி வரக்கூடிய போது ஆமா பகவானை யார் வழிமறிக்கார்? யாரையா வழிமறிக்கார்? மூத்தமகனாய் வழிமறிக்கார். சரி நாயக வழிமறிச்சே பகவானே. ஏய் பகவானே எங்க போறீங்க? எல்லாரும் ஓடுறாங்க. நீர் எங்க போறீங்க? எங்க போறீரு? என்னைய விட்டு விட்டு நீர் தான் போறீங்க. ஏன் போறீரு? நீங்க அரக்கனுக்கு வரம் கொடுத்துட்டு அலங்கோல விட்டு ஓடலாமா? போய் நீங்க ஓடலாமா? என்ற ஆண்டவன் பகவானிடத்திலே பிள்ளையார் கேட்கிற போதும் ஆமா. ஏ அப்பா பகவானே ஐயோ பகவானே. என் காலோ கட்டக்காலு கையோ குட்டக்காலு காலிரண்டம் கட்டக்காலு கையிரண்டம் குட்டக்கை வயிறோ பான வயிறு காலோ சுரவுக்காது வயிறோ பெருத்த வயிறு கால் ரெண்டு கிழவன் எனக்கு வாகனம் என்ன வாகனத்தை கொடுத்தீரு? வாகனம் ஜாடி வாகனம் பெருச்சாடி வாகனத்தை கொடுத்தீர். பெருச்சாலியை கொடுத்திருக்கிறே அப்பா. ஏய், பெருச்சாலி வச்சுனா என்ன செய்யட்டும்? இப்ப என்னெல்லாம் செய்ய பத்தியா? ஐயா அதாவது பண்ணிக்கோ. அதுக்கிட்ட பெருச்சாலி ஆவாது. வந்து பெருச்சாடி ஆவாது. பெருச்சாடி வயசாட்டி. ஐயா இருக்கிற போது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். சரி நாயகமூர்த்தி என்ன சொல்லுறார்? என்ன சொல்லுகிறார்? ஏ அப்பா பகவானே ஏய், பெருச்சாலி
பெருசாலி நேரம் காலம் சமயமாக்கி என்ன கேட்க தெரியுமா? அது நேரம் பார்த்துட்டு இருக்கா. ஆமா. எல்லாரும் ஓடுறாங்க, அவர் ஓட முடியல. சரி. அப்ப கேட்கற கேட்டதானே அது ஓடும். கேட்கற கொடுக்கணும். ஆமா. ஆமா. பெருசாலி நேரம் சமயம் பார்த்து என்ன கேட்க தெரியுமா? என்னையா இருக்கு? அவசரமா போடுமா அவசரமா வேகமாக போடுமா வேணும் வேகமாக போக சொன்னா பெருசாலி மாவுருண்டை கூடப்பா பெருசாலி மாவுருண்டை கூடையா பெருசாலி எல்லோருண்டை கூடப்பா பெருசாலி எல்லோருண்டை கூடப்பா என்று சொன்னாய் என்று சொன்னாய் ஐயா என்று சொன்னாய் என்று சொன்னாய் ஐயா என்று சொன்னாய் எல்லோருண்டை கூடையா இந்த மாநகட்ட வெறிச்சாலி இந்த நேரத்துல மாவுருண்டை கேட்குதப்பா. மாவுருண்டை கேட்குதப்பா. பேசிக்கிட்ட வெறிச்சாலி இந்த நேரத்துல கொலக்கட்டை கேட்குதப்பா. கொலக்கட்டை அது கேட்கும். இந்த ஆக்ககட்ட வெறிச்சாலி நேரங்கால சமயம் தெரியாம அவளுக்கு பெரியட கேட்குதப்பா. எனக்கு அவள் ஒரு வேணும். அதுக்கு வேகமாக போக சொன்னா இந்த வெறிச்சாலி வேர்க்கடலை கேட்குதப்பா. வேர்க்கடலை வேணுங்க. வேர்க்கடலை வேணுங்க. ஆமா. ஏ அப்பா பிள்ளையாரே சடசடன்னு ஓடுவேன்னா எனக்கு செவமுட்டை வேணும். செவமுட்டையா? நான் காலையில் வாங்கிட்டாரு. செவமுட்டை வேணும். அவரியா? ஆமா. அவர் இருக்கிற போது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஏப்பா நாயகமூர்த்தி, என்னப்பா வாங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு இப்ப நேரம் இல்ல. வந்து கைய வச்சா நம்ம கைலாசம் போயிடுவோம். எனக்கு வந்து 2 பேத்தி எனக்கிட்ட 2 பேத்தி கொன்றுவான். ஆமா. அதனால அவனுக்கு ஒரு வரம் தாரேன். உனக்கு வரதான் தந்து ஒரு வாகனமாக விட்ட மூசிய வாகனம் எந்த இடத்துல மூச்சு பிடிக்கிறதோ பூமி கபாலமாகவே வெடிக்கும். நீ முச்சந்தி கண்ட இடங்களை முச்சந்தி நாயகனாக போய் உனது தாயாக விட்ட பார்வதி ஒரு வேப்பாகவும் உன் தகப்பன் பரமசிவனோட அரசாகவும் அழைத்திருப்போம். ஆண்டவன் சிவபெருமான் பிள்ளையாருக்கு வரம் கொடுத்து விட்டு எங்கே ஓடி வருகிறார் தெரியுமா? 8 நாளா 8 ஓடினான். 8 நாளா 8 ஓடிய வரமறிய உண்மை காலம் தானறிய ஓடிய வரமறிய உண்மை காலம் தானறிய அத்துமான காணகத்துக்கு அவனாறுவாரகோடு அத்துமான காணகத்துக்கு அவனாறுவாரகோடு அங்கே உள்ள திருவாரெல்லாம் ஆண்டவன வழிமாறிக்கு அங்கே உள்ள அவனாரை வழிமாறிக்கு ஆண்டவனை பகவானை இது என்ன அனுகோலம் ஆண்டவனை பகவானை இது என்ன அனுகோலம் இதை சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் உள்ளடக்க இதை சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் உள்ளடக்க இந்த நேரம் பகவான அது என்ன அனுகோலம் பகவானே அது என்ன அனுகோலம் சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் உள்ளடக்க அதை சொல்ல நேரம் இல்லை அந்த வாரம் உள்ளடக்க அந்த வாரம் மலர்க்கு கற்கண்ட ஓடி வாரம் அந்த வாரம் மலர்க்கு கற்கண்ட ஓடி வாரம் ஆரோக்கியம் மலர்க்கு ஆண்டவன் ஓடி வாரம் ஆரோக்கியம் ஆண்டவன் ஓடி வாரம் அக்கினியில் தான் புரிதல் செய்ய வேணும் என்று அக்கினியில் தான் புரிதல் செய்ய வேணும் என்று தலையிலுள்ள கங்கையால் தலையறியை இறக்கிவிட்டு தலையிலுள்ள கங்கையாலை தலையறியை இறக்கிவிட்டு சிறுவரை புஷ்பத்திற்கு ஆண்டவன் சிவபெருமான் சிவலிங்கமாய் ஓடி மறைந்தார். ஆண்டவன் சிவபெருமான் சிவரை உற்பத்தியை சிவலிங்கமாய் போய் மறைந்திருக்க அப்படி மறைந்திருக்க ஆண்டவனாலே அறிக்கண்ட சிவபெருமான் இல்லாத கைலாசம் அருளும் இல்லை ஒருதும் இல்லை. இல்லாத கைலாசம் அருளும் கிடையாது, பொருளும் கிடையாது. கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதியால் ஆண்டவன் சிவனாரை இணைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற போதும் பார்வதியால் அழுத கண்ணீர் எங்கே எங்கேயா வருகிறது. ஆண்டவன் சிவபெருமானின் பெருமான் கோபாலக்கண்ணன் படுத்திருக்கும் சயனமானது அசைகிறது.
அங்கே வருது ஆ. திருப்பார்கடலுக்கு வருது. ஏன்னா என் பார்வதி அழுத கண்ணீர் திருப்பார்கடல் பொங்குது. ஆமா ஆக ஆக என் பெருமான் கோபாலக்கண்ணன் பார்த்தார். என்ன தங்கை பார்வதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று. என்ன ஆபத்து? என்ன ஆபத்துன்னு தெரியவில்லை என்று ஆமா என் பெருமான் கோபாலக்கண்ணன் பச்சை கால்கள் ஏறி ஆமையா ஆணிவேலி கைலாசத்திலே வந்து பார்வதி இடத்திலே கோபாலக்கண்ணன் என்ன இருக்கிறார் தெரியுமா? என்னையா இருக்கிறார்? ஏன்னா தங்கச்சி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா பகவானை பார்த்து நம்ம 2 வார்த்தை கேள்வி கிட்டமா பேசணும். நான் பேச வேண்டியதான். அதனால பார்வதி கொஞ்சம் கோபம் தணிஞ்சிரும். ஆமா. அதனால ஆண்டவன் சிவனாரை பார்த்து பெருமான் கோபாலக்கண்ணன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? ஆண்டியவர் எங்க போனா அண்ணனிடம் சொல்லிடம்மா. அண்ணனிடம் அந்த சொல்லிடலாம். கூத்தாடி எங்க போனா கோபாலிடம் சொல்லிடம்மா ஆமா என்று சொல்லுகிற போது ஆமையா ஏ அண்ணா கோபாலக்கண்ணா, அண்ணா ஆண்டி என்றும் தோண்டி என்றும் பேசுகிறாய் கேவலமா. கேவலமாக எதுக்கு பேசுங்க? அந்த ஆண்டிக்கும் தோண்டிக்கும் கூத்தாடிக்கும் இந்த தங்கை பார்வதியை நீ கொடுக்கலாமா? நீ அப்ப கொடுக்கலாமா? இப்ப பேசுறத அப்ப கொடுக்கலாமா? அதான் சொல்லியிருக்கான். என்ன கொண்டவன் யாரையா கொடுத்தவன் யாரையா? கொடுத்தவன் தான் ஓ கொடுத்தவன் தான் யார? இந்த காலத்துல கொண்டவன் தான் ஏழை. ஐயா ஆமா இந்த காலத்துல கொண்டவன் தான் ஏழை. ஐயா எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி வாங்கிட்டு ஓடிடுவான். ஓடிடுவான். ஆமா. ஐயா ஒண்ணு தெரியாதவர்கிட்ட இருக்கிறது கொண்டு. ஐயா அவள் இருக்கிற போது இந்த காலத்துல கொண்டவன் ஏழை மச்சல தாங்கிட்டு ஓ அழுவான். மச்சனம் தாங்கிட்டு அலைவான். இப்ப அப்படி தாங்க இப்ப மாட்டான். மச்சன் வேண்டாம் மாப்பிள்ளை வேண்டாம். ஆமா ஆமா. அவள் இருக்கிற போது நாமோ பெருமான் கோபாலக்கண்ணன் என்னையா செய்கிறான்? தங்கை பார்வதியும் அந்த ஆதிகளை கைலாசத்துல என்ன திட்டம் தீட்டுகிறார்கள் தெரியுமா? ஆமா, என்ன திட்டம் ஏ தீட்டுகிறான்? அண்ணா கோபாலக்கண்ணா, கண்டா ஆயவாடி வட்டம் அம்பலம் கோணாருடைய அரண்மனையிலே சரி. யசோதைக்கு நீ மகனாகவே பிறக்க வேண்டும். விற்க வேண்டும். அது ஒரு வட்டம் கம்சனுடைய ஓட்டையிலே கோட்டையில கம்சன் தங்கை தேவைக்கு 8வது பெண் குழந்தையாகவே நான் பிறக்க வேண்டும் நீ போய் அங்கே அவதரிக்க வேண்டும். என்று சொல்லி அண்ணனும் தங்கை திட்டம் தீட்டி இருக்கிற போதும் ஆமையா என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது? அடிமட்ட நம்மா மட்ட நம்மா கருவுடுமா மட்ட நம்மா மட்ட நம்மா மட்ட நம்மா கருவுடுமா மட்ட நம்மா கருவுடுமா மட்ட நத்திர கம்சமன்ன ஆண்டுவாரா கருவுடுமா மட்ட நத்தில் கம்சராஜன் ஆண்டுவாரா அணிக்கு ஓடு நரநகதா அரகாசு கம்சங்கேப்பா அணிக்கு ஓடு அரகாசு கம்சங்கேப்பா குளிக்கு ஓடு நரநகதா குரகாசு கம்சங்கேப்பா குளிக்கு ஓடு நரநகதால் குரகாசு கம்சங்கேப்பா ஆடுவித்தா கம்சங்கேப்பா ஆடுவித்தா கம்சங்கேப்பா ஆடுவித்தா கம்சங்கேப்பா ஆடுவித்தா கம்சங்கேப்பா ஐயா குளிக்கு ஓடு நரநகதா ஐயா குளிக்கு ஓடு நரநகதா குரகாசு கம்சங்கேப்பா குளிக்கு ஓடு நரநகதா குளிக்கு ஓடு நரநகதா குரகாசு கம்சங்கேப்பா கருவூர் வட்டாரத்திலே கம்சராசன் ஆண்டு வருகிறான். கம்சவாணனாண்டு கம்சராசனுக்கு அப்பா அம்மா பேர் என்ன? என்ன பேரு? ஜெகநாசுரன். எதனால? ஆமா. ஊர் மக்கள் எல்லாம் அவனுக்கு வச்ச பேர் என்னது? என்ன பேரு? ஏனாமா ஆடு வித்தா கம்சன் கேட்பான், ஆடு வித்தா கம்சன் கேட்பான், ஆமா கீரை வித்தா கம்சன் கேட்பான். கோழி வித்தா கம்சம், குஞ்சு வித்தா கம்சம். என்னது? கோழி வித்தா கம்சம், குஞ்சு வித்தா கம்சம். ஐயா ஐயா, அது இருக்கிற போது அவன் அடிக்கு ஒரு நட நடந்தா அதுக்கு ஒரு கம்சன் கேட்பான், அதுக்கு ஒரு கம்சம் கேட்பான். குறுக்கி ஒரு நட நடந்தா குரக்காசு கம்சன் கேட்பான். கொஞ்சம் கூட கம்சம் கேட்பான். கருவூர் வட்டணத்திலே அப்படி கம்சம் வாங்கி வாழ்ந்து வருகிற போது கம்சராசனுக்கு என்ன என்ன 2 தங்கைகள். ஓ கம்சன் கூட பிறந்ததே 2 பேரு. சரி. யாரெல்லாம்? அது யாரு? பூதகி தேவகி. பூதகி தேவகி. பூதகி பூத அம்சத்திலே இருப்பதினால் அவளை வனவாசம் அனுப்பி வைத்தான். பூதகி பெரிய வருத்த உடலோட சரி. அணுக்கிற குளமாக இருந்தான். அவளை காட்டுக்கு அனுப்பி ஓ அரக்கி எனக்கு இருந்தா. ஆமா. அவளை காட்டுக்கு அனுப்பி வச்சான். கம்சன் தங்கை தேவகி எப்படி இருக்கா? நல்ல தெய்வ அம்சத்துல ஓ தெய்வ அம்சத்துல இருக்கா கம்சன் தங்கை தேவகி. ஆமா.
14வது வயதிலே கம்சன் தங்கை தேவிக்கு பூத்து நிறைந்திருந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கிற போதும் அப்படி இருக்கின்ற போது கம்சன் தங்கை தேவிக்கு என்ன பூத்த நட்சத்திரத்தை பார்க்கணும். வந்துட்டானா கம்சன் அரண்மனையில தலைய விசாரிக்கா என்னடிக்கா தங்கை தேவிக்கு பூத்த நட்சத்திரத்தை பார்க்கணும். நம்ம தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடணும். சரி இப்பவுமே இவ்வளவு அழகோடு இருக்கா. ஆமா இப்படிக்கு மாப்பிள்ளை இப்பவுமே தேடணும். ரெண்டு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சான். சரி மந்திரியை வரவழைத்து 8 யானை பொன்பொருளை கொடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் மந்திரியை அனுப்புதான். சரி கம்சன் தங்கை தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. 8 தேதியும் சுத்திட்டு வந்துட்டாங்க. சரி 8 யானை பொருள் காலியா போச்சு. 8 யானை பொன்பொருளும் காலியா போச்சு. எமர்த்தியா போச்சு. கம்சன் தங்கை தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளையும் கிடைக்கல. வாரா எங்க வாரார்கள். கம்சன் கிட்ட வந்து மந்திரி சொல்லுதா என்ன சொல்லுதா ஏ மன்னா கம்சராஜா நாங்க 8 திசைக்கு போனவங்க தங்கச்சி தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. 8 யானை பொன்பொருளையும் விட்டு செலவு செய்து விட்டோம் என்று சொல்லுகிற போதும் கம்சராசன் தன்னுடைய அரண்மனையில 1000 சோசியரை வரவழைத்தான். 1000 ஜோதிகள் 999 பேர் தான் வந்திருக்கான். சரி அந்த ஜோதி பார்க்க ஜோதிதான் ஜாதகத்தை கொடுத்து ஜோதியை பார்க்க ஜோதிதான். ஐயா என்ன என்ன சொல்லுதா ஜோதியை என்ன சொல்றாங்க? 1099 சோசியரை என்ன சொல்லலாம்? மௌனமா பிதாடி உட்கார்ந்து ஏ கம்சா உன் தங்கை தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை என்று அறையிலே இல்லடா என்று சொன்ன போதும் 1000வது யார் வாரார்? அண்ணாகுட்டி ஜோதிடர் வருகிறார். அண்ணாகுட்டி ஜோதிடர் கம்சனுடைய அரண்மனைக்கு வந்தும் கம்சன் தங்கை தேவகி பூத்த நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கிற போதும் நட்சத்திரத்தை எடுத்து பார்க்க சரி கம்சா உன்னுடைய தங்கை தேவகிக்கு எண்ணி 48 நாளைக்குள்ள திட்டமுடன் மாப்பிள்ளை கிடைப்பான். ஆமா கண்டிப்பா கிடைப்பான். மந்திரி சோசியர் பிடி இருட்டு கல்லறையில பிடிச்சாரு என்று சோசியரை பிடித்து இருட்டு கல்லறையில அடைக்கிற போதும் சோசியரானவர் ஆண்டவன் பகவான் நினைத்து என்ன சொல்லி விளம்புகிறார் தெரியுமா? என்ன சொல்லியாது ஆண்டவனே பகவானே பள்ளிக்கடி வாச்சாங்கடி என்னால் ஒருக்க முடியவில்லை. ஊட்டக்கடி கொசுக்கடி பகவானை ஒருக்கல கல்லறையில் இருந்து கொண்டு ஜோசியர் அதுவும் புலம்புகிற போதும் கம்சன் தங்கை தேவகிக்கு மாப்பிள்ளை எங்கே பிறந்து வருகிறான்? வடக்கே வெகுதூரம் வசுதேவனூரிலே யாருக்கையா பாலகனாக பிறந்து வருகிறான்? யாருக்கு? சூரராசன் சூராதேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணாளுக்கு அவர்களுக்கு வாரனாக இருந்து வசுதேவ வாரகன் வளர்ந்து வருகிறான். வாரகனுக்கு 3 வயதாச்சு அம்மா இறந்து போனான். 5 வயதாச்சு அப்பா மாண்டு போனான். 7 வயதாச்சு அரண்மனையில வேலை பார்த்து வராரு கிளவி வேலைக்காரி எடுத்து வளர்த்து வராரு. கிளவி மாண்டு போனான். 9வது வயசுல குதிரைப்பாக எடுத்து வளர்த்து வரான். குதிரைப்பாக மாண்டு போனான். பார்த்தான் வசுதேவன் 12வது வயசுல நாம கடலில் விழுந்து மாறன்னு சொல்லி பாவி கடலுக்கு வாராம். கடலுக்கு வருகிற போது பார்த்தால் கடலரசனும் கடல்ராணியும் வசுதேவனை எடுத்து வளர்த்து வருகிற போது கடலரசனும் ஆண்டு போனால் கடல்ராணியும் ஆண்டு போனால் அவர் இருக்கிற போது என்ன நடக்கிறது? ஆராய்வாணி பார்த்தார் சொன்னாங்க தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை வேண்டாம் வசுதேவன். இவனை நேர கொண்டு போய் கம்ச அரண்மனைக்கு விடணும். என்ன நட்சத்திரத்துல? கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கான். ஒவ்வொரு உயிரையா கேட்டு வாராம். அடி இருக்கிற போது மாமாவி கம்சனுடைய அரண்மனைக்கு வசுதேவ பாலகன் ஆதாய மார்க்கமாக வருகிற போது
வருகின்ற போது மந்திரி எல்லாம் கம்சன் அரண்மனையில் வசுதேவனை அழைத்து கம்சராசனிடம் கொண்டு போய் அடக்கி விடப்படுகிற போதும் ஆமையா கம்சராசன் என்ன சொல்லுகிறான்? அங்கே தேவகி கேட்ட மாப்பிளை வந்து விட்டான் என்று. இவரேதான் நம்ம தங்கச்சி கேட்ட மாப்பிள்ள. சரி, அண்ணா வீட்டி ஜோதிடரை வரவழைத்து அங்கே தேவகிக்கு பார்த்த நட்சத்திரத்தில் நடக்கும்படி ஆமா முகூர்த்தம் குறிக்க வேண்டும், முகூர்த்தம் குறிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். பார்த்தார் ஜோசியர். என்ன குறிக்கார்? ஏன்னா இவன் என்ன செஞ்சிருக்கான்? ஜோசியர் 48 நாள் இருட்டு கல்லறையில பிடிச்சு அடைச்சிருக்கான். சரி, வந்திருக்காரு. முகூர்த்தத்தை குறிக்கணும். அண்ணா குட்டி ஜோதிடர் முகூர்த்தம் எப்படி குறிக்காரு? ராவு காலம் கரெக்டா 12 மணிக்கு கம்சன் தங்கை தேவகிக்கு கல்யாணம் என்று குறித்தார். குறித்த போதும் கம்சன் தங்கை தேவகிக்கும் வசுதேவ பகவானுக்கும் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த கரூர் பட்டணத்திலே கம்சனோட அரண்மனையில மணவரையெல்லாம் அலங்கரித்து வசுதேவனை மனம் மாப்பிளையாக அலங்கரித்து தேவகியை மனம் பெண்ணாக அலங்கரித்து அப்படி இருக்கிற போது வசுதேவனுக்கும் தேவையானவின் முடியாளுக்கும் அப்படி மதமனம் முடிச்சு வச்சிருக்கிற போது தேவைக்கு அண்ணன் என்ன சொல்லுதா? ஏன் அண்ணா கமிஷா பட்டண பிரவேசம் சுத்தி பார்க்கணும் என்று சொல்லி போது கம்சன் தங்கை தேவகிக்கு தங்கை சொல்லுக்கு மனுஷன் உண்டா? கிடையாதுல்ல, கிடையாது. கம்சராசன் தங்கை தேவகிக்கு பட்டண பிரவேசம் வைக்கிற போது சரி பாடுவானம் சுத்தி வருகிற போது ஒரு அதிசய மரத்தை கண்ணீர் கண்டார். இல்ல இல்ல, ஒரு அதிசய மாமரம் ஒன்றை கண்டார். 12 வருடத்திற்கு ஒரு முறை அந்த மாமரம் பூக்கும். சரி, 3 பூதான் பூக்கும். ஒண்ணு பூவுல உதிர்ந்துடும், இன்னொன்னு பிஞ்சில உதிர்ந்துடும், இன்னொன்னு காயாகி கனியாகி இருக்கும். 12 வருஷம் அதை சாப்பிட அருந்தவருக்கு யாரு இருக்கா? ஓ, துருவாசக மாமனிவர் அந்த மாங்கனியை அருந்ததற்கு உட்கார்ந்து இருக்காரு. ஓ, அந்த மாங்கனியை அருந்தா என்ன பட்டம் உண்டு? முனிவர் பட்டம் உண்டு. பெரிய முனிவர் பட்டம் உண்டு. ஐயா, துருவாசக மாமனிவர் 12ஆம் வருடம் முற்று பெற்று மாமனியை அருந்த வேண்டும் என்று குறித்து சென்ற போது கம்சன் தங்கை தேவகியை அண்ணா கம்சராசா அதோ இருக்கிறது பாரு, அந்த மாங்கனி எனக்கு வேணும் என்று கேட்கிற போதும் தங்கைக்கு இல்லாத ஒரு இந்த தரணியிலே இருக்கக்கூடாது. சுவாமி வில்லெடுத்தான் அம்பெடுத்தான் மாங்கனியை 8 துண்டா வெட்டலாம். 8 துண்டா வெட்டி தங்கை தேவகி கையில கொடுத்தான். தேவகி கையில கொடுக்கும் போது யாரு வாரா? துருவாசக மாமனிவர் குளித்து விட்டு வருகிறார். குளித்து விட்டு வந்து என்ன சொல்கிறார்? நான் அருந்த இருந்த மாங்கனி உன் தங்கை தேவகிக்கு 8 துண்டாக நீ அறுத்து கொடுத்ததினால் தங்கை தேவகி நிர்வயத்திலே 8 குழந்தை பிறக்கும். 8வது குழந்தை ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும். மாலை சுத்தி பிறப்பானிடம் மாமன சிறப்பான், ஒளி சுத்தி பிறப்பானிடம் ஓத்திரத்தை சீரழிப்பான். துருவாசக முனிவர் சாபம் கொடுத்த போதும் கம்சன் என்ன நினைக்கான்? உடனே வாழ உருவுதான். கம்சன் தங்க தேவையை விட்ட நிற்கான். மந்திரி என்ன சொல்லுதா? கொஞ்சம் பொறுங்க, மனக்கோலத்தில் பிணக்கோலம் செய்யக்கூடாது. உங்க தங்கை தேவையும் வசுதேவனும் சேர்ந்து இருந்தா தான் ஆண் பிறக்கும் எங்க இருக்கும். இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சுட்டா எப்படி ஆண் பிறக்கும் எங்க இருக்கும்?
கல்லறையே ஊருக்கு கிழக்கு ரெண்டு பிடிச்சிருவோம். ஐயா ஊருக்கு மேற்கே ஒரு கல்லறையை கட்டி தேவையை அங்கே இருக்க வைத்து ஊருக்கு கிழக்கே ஒரு கல்லறையை கட்டி வசுதேவனை இருக்க வைத்து வயசான கிளவியை கொண்டு போய் காவலுக்கு வைக்கான். வயசான கிழவியா? அதுவும் பொறுப்பில்லாத கிளவியை வைக்கான். உடனே நரம்பா இருக்கு. ஆமா ஏன் பொறுப்புள்ள கிளவியை வச்சு நினைச்சுக்கோ தூங்கிடுவா. ஆமா அவள் ஒழுங்கா இருக்கணும்ல. ஒழுங்கா இருக்கணும். அப்படி இருக்கிற போதும் அம்சன் தங்கை தேவையானவள் காற்றடித்து தாயை பொறுத்ததை போலாகவே 10 மாதம் சென்றும் அவள் மாதமாக இருக்கிற போது அரண்மனையிலே வேலை பார்த்த கிளவி அம்சனை அழைத்து என்னையா சொல்லுகிறார்? ஏ அம்சா உன் தங்கையாகிற தேவைக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாள் வயல் வெளியே வருகிறது என்னன்னு தெரியல என்று சொல்லுகிற போது கிளவி தங்கை தேவைக்கு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு பரிகாரம் பார்க்க கூடாது. அப்படி அங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாராம். தங்கையாகப்பட்ட தேவைக்கு என்ன குழந்தை வந்து பிறந்ததோ? என்ன குழந்தை? பெண் குழந்தை வந்து பிறந்ததோ? கம்சன் கையில் கொண்டு வந்து கொடுக்க அதையை சுத்தி நடையில அடிச்ச மத குழந்தையை கொண்டான். அப்படியே எத்தனை குழந்தைகளை கொண்டான்? 7 பெண் குழந்தை பிறந்தது. 7 பெண் குழந்தையை கொண்டான். சரி இந்த சிசுதோஷம் எங்க வருகிறது? ஆதி கைலாசம் வருது. ஆதி கைலாசம் வருகிறது. ஆதி கைலாசத்தில் எம்பெருமான் கோபாலக்கண்ணன் ஆதி சக்தி பார்வையும் என்ன செய்கிறார்? என்ன திட்டம் கேட்கிறார்? என்னையா திட்டம் கேட்டார்? ஏ அண்ணா கோபாலக்கண்ணா ஆயவாடி வட்டான் அம்பல உணர்வுடைய அரண்மனையிலே யசோதைக்கு பெண் குழந்தையாக நான் கிடந்திருக்கும் போது நான் போய் நான் பிறக்கேன். அது ஒரு வட்டான் அம்சம் கோட்டையிலே அம்சம் தங்கை தேவைக்கு நீ போய் 8வது ஆண் குழந்தையாக பிறந்திருக்கும் போது தேவர்கள் சூழ்ச்சியாலே நாமல் 2 பேரும் மாறி இருக்கிற போது மாற்றி விடுவார்கள். அம்சன் கதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க ஆயவாடி வட்டம் அப்பட கோனாருடைய மனைவி யசோதையால் 10 மாதமாக இருக்கார். கம்சன் தங்கை தேவகி 10 மாதம் முற்று பெற்று இருக்க தேவகிக்கு என்ன குழந்தை இருக்கு? தேவகிக்கு ஆண் குழந்தை பிறந்ததோ? அங்க யசோதைக்கு என்ன குழந்தை பிறந்ததோ? பெண் குழந்தை பிறந்ததோ? தேவர்கள் சூழ்ச்சியாலே ஆண் குழந்தைய ஆயவாடி பட்டணத்திலையும் பெண் குழந்தையை கருவூர் பட்டணம் கம்சன் கோட்டையிலே மாற்றிவிட்டு என்ன யார் செய்கிறார்கள்? அப்படியாக இருக்கும் போதும் அந்த 8வது பிறந்த குழந்தையை கம்சன் கையில் கொடுத்த போதும் அன்னைக்கு துருவாச முனிவர் என்ன சொன்னாரு? 8வது ஆண் குழந்தை பிறக்கும் ஆளை சுத்தி பிறப்பான் மாமன் சிறப்பு இருப்பான்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? 8வது பெண் குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இருக்கட்டும் இருந்தால் விடக்கூடாது என்று தலையை சுத்தி ஆகாயத்தில் விட்டு வாழை ஏந்தி நிற்கும். வாழை ஏந்தி நிற்கும் போது மார்க்கமாக நின்று கொண்டு உன்னை கொள்வதற்கு கோபாலக்கண்ணன் ஆயவாடி வட்டணாம்பல கோனாருடைய அரண்மனையை வளர்ந்து வருகிறான் அப்படி சொல்கிற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆயவாடி வட்டணாம்பல கோனாருடைய அரண்மனையை வளர்ந்து வருகிற போது ஆயவாடி வட்டம் அம்பல கோனாருடைய அரண்மனையை வளர்ந்து வருகிற போதும் என்னையா நடக்கிறதோ? என்ன நடக்கிறது? கம்சனை ஆயவாடி வட்டனை பெருமான் கோபாலை கண்ணனை கொள்வதற்கு யார் அனுப்புவதை பூதகியை அனுப்புகிறான். பூதகியை ஊழல் இருக்க உடல் இருக்க உயிரை எல்லாம் ஆய்த்தான் பெருமான் கோபாலக்கண்ணன். 2வது யார் வாரார்? ஏற்பாடு வருகிறான். ஏற்பாடை மாய்த்து விட்டான். கம்சராசன் கண்ணனை கொள்வதற்கு நாமல் போனால் நாம் கொல்ல முடியும் என்றும் ஆயவாடி வட்டணத்திலே என்ன வயோசை அடிக்கான்? அழகாயுள்ள ஒரு காளியம்மன் கோயிலை உண்டு பண்ணலாம். காளியம்மன் கோயிலை உண்டு பண்ணி என்ன வயோசை அடிக்கான்? ஊர்ல கை குழந்தை யாரு வச்சிருக்கீங்களோ வீட்டுக்கு ஒரு குழந்தைய கொண்டுட்டு ஒரு குடம் பால் குடம் கொண்டுட்டு வாங்க. காளியம்மனுடைய பூஜைக்கு கொண்டு வரணும். சரி அப்படின்னு சொல்லி பறையடிச்சான். பறையடிக்கான் கம்சராசன். என்ன குழந்தை யாரு வீட்டுல இருக்கோ அத்தனை குழந்தையும் கொண்டுட்டு நீங்க அங்க வந்துடணும். ஐயா சொல்லுகிற போது ஆயவாடி வட்டணத்திலே அப்படி அழகாய் உள்ள காளியம்மனுடைய உண்டு பண்ணி இருக்கிற போது யார் வாரா? நாட்டாமன் அந்த கோன் மனைவி யசோதா கிருஷ்ணனை இடுக்கலை வைத்துக் கொண்டு பால் குடத்தை எடுத்துக்கொண்டு காளியம்மன் கோவிலுக்கு வந்து நிற்கிற போது என்னையா நடக்கிறதோ? கம்சராசன் என்ன செஞ்சான்? காளியம்மன் பீடத்துல சாத்தானா கீழே விழுந்தா நெடுஞ்சா கிடைக்கிறதா? சாமி கும்பிடுறான். ஏ அம்மா காளியம்மா
அம்மா காளியம்மா எப்படியாவது நான் கண்ணனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு கண்ணன் கீழே விழுந்த போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் பார்த்தார். ஆகா ஆகா இதுதான் இது நேரம் இதுவே என்று யசோதா மடியிலே இருந்து கீழே குதித்தோம். காளியம்மன் பீடத்தில் இருந்த வாழை எடுத்தான். என் பெருமான் கோபாலக்கண்ணன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் கஞ்சன் கமுசன் கதை மூடித்தான். கதை மூடித்தான். மூடித்து கஞ்சன் கவுசங்களை முடித்தான். ஆயவாடி வட்டணத்திலே ஆறு மாடுகளை வைத்துக் கொண்டு வருகிறோதோ ஆண்டவன் ஒளிந்திருக்கும் அரளி வனத்திலே வந்தோம். என் பெருமான் கோபாலக்கண்ணன் சீக்குழலை எடுத்து வாசிக்க வாசிக்க அந்த ஆடு மாடுகள் திருநடனமாடுகிறது. ஆண்டவன் சிவபெருமான் ஒளிந்திருந்த கொப்பு அரை கொப்பும் நடனமாடுகிறது. எப்படி எப்படி ஆடுகிறது தெரியுமா? எப்படி எப்படி ஆடுகிறது? சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனிருந்த அரை கொப்பு சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனிருந்த அரை கொப்பு சிவனும் ஆடவே கோப்பு ஆடினாமல் ஒற்றை கோப்பது ஒற்றை கோப்பது ஒற்றை கோப்பது ஒற்றை கோப்பது உத்தரையில தலையிடவே தாளம் போடவே ஒற்றை கோப்பு ஆடினாமல் ஒற்றை கோப்பது ஒற்றை கோப்பது தாளம் போடுவே ஆறு கோப்பை மாயன் சென்று ஓடி பார்த்திய ஓடி பார்த்திய ஓடி பார்த்திய ஓடி பார்த்திய அதனை கண்டு மாயங்கேவி அதிகம் ஓடி பார்த்திய ஓடி பார்த்திய அதனை கண்ட மாயங்கேவி கேள்வி ஆடு முப்பை பெருமான் கோபாலக்கண்ணன் ஓடி சென்று பார்க்கிற போது ஆண்டவன் சிவபெருமான் தான் இந்த செவ்வரையிலே ஒழுங்கிருக்கார். நம்ம இசைக்கு மயங்கி மயங்கி ஆடுனா யார் ஆடுவார்? நம்ம மைத்தூர ஆண்டவன் சிவபெருமான் தான் முடியும். என்று ஆண்டவன் சிவபெருமானை பெருமான் கோபாலக்கண்ணன் அழைத்தான் மச்சான் என்று கூப்பிடுகிற போது ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரை வனத்துக்குள்ளே இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? அத்தான் என்று சொல்லாதா அறிவிக்கவில்லை இருக்கார். அச்சான் என்று சொல்லாதா மானவிட்டவில்லை இருக்கார். என்ன முறை சொன்னாலும் இனி அத்தா முறை சொல்லாதடா. ஆண்டவன் சிவபெருமான் அத்தா பகவான் தான் வந்திருக்காரு என்று நினைச்சிட்டு இருக்காரு. அதனால பகவான் செய்த புட்ட உடைக்கணும். பகவான் வெளியில வருவாரு. என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் செய்த லீலைகளை எப்படி உடைக்காது தெரியுமா? எப்படி சொல்லுகிறார்? ஆமா மைத்துனனும் மைத்துனனும் பேசுறாங்க, மாறி மாறி பேசுறாங்க. ஆமா நேரம் காலம் கிடைக்கணும்ல, பெருமான் சிவபெருமானை பார்த்து என் பெருமான் கோபாலக்கண்ணன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? வீட்டுக்குத்தான் மண் சுமந்ததும் ஆணம் இல்லையோ ஆணம் இல்லையோ வெட்கம் இல்லையோ வெட்கம் இல்லையோ இல்லையோ
பார்த்து என் பெருமான் கோபாலக்கண்ணன் லீலைகள் செய்த போதும் ஆமையா என் பெருமான் கோபாலக்கண்ணனை பார்த்து ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன என்ன பார்த்து உடனே நேரம் என்னெல்லாம் பேசுங்க. சரி உங்க குட்டை போட்டு வெளிங்க. இது வெளிக்கா உங்க குட்டை போட்டு ஐயா எனக்கு ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறா? ஆடு வளர்த்து வயல் வளர்த்ததும் ஆண்டம் இல்லையோ மானம் இல்லையோ இல்லையோ வெட்டம் இல்லையோ ஆயிரம் வாடியும் வளர்ந்தது மானம் இல்லையோ ஆடு வளர்த்தது மானம் இல்லையோ இல்லையோ ஆயிரம் வாடி போய் வளர்ந்தது மானம் இல்லையோ வெள்ளை திருப்பி கொண்டது மானம் இல்லையோ மானம் இல்லையோ 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 பட்டது மானம் இல்லையோ மானம் இல்லையோ இல்லையோ அறியப்பட்டது இல்லையோ அரக்க வந்துருவான் இறங்கன்றுவான் கையா வச்சிருவான் நம்ம 2 பேருக்கு மேலயா அடியா அரக்க அதனால அரக்கனை அழிக்கணும் இப்போ உடனே அழிக்கணும் என்று சொல்லுகிற போதும் என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் சிவனாலயத்திலே ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டோம் எங்கே வருகிறான் பெருமான் கோபாலக்கண்ணன் பகவானே நான் அரக்கனை அழிச்சிட்டு வரேன் என் ஆடு மாடை பத்திரமா பார்த்துக்கிறீரா? ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அடியா என்கிட்ட எத்தனை மாடு நிக்கி? 1000 மாடு நிக்கி. ஓ 1000 மாடு நிக்கி. 1000 மாடு நிக்கி. 1000 மாட்டை பார்த்துக்கிறேன். 4 மாடு ஜன மாடு இருக்கு. சரி அதுங்களை ஈட்டெடுத்து வைக்கணும். ஆமா என்று சொல்லுகிற போதும் என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் சிவனாலயத்திலே வேணும் என்ன சொல்கிறார் தெரியுமா? அர்த்தம் பகவானே இந்த அணிஞ்சிருக்கிறது இந்த புலித்தோல் புலித்தோல் கலத்தி தூர போட்டுறோம் மாடு கலைஞ்சிடும் ஐயா என்று சொல்லுகிற போதும் என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் ஒப்படைத்து விட்டோம். அதற்கனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என் பெருமான் கோபாலக்கண்ணன் எப்படி வருகிறார் தெரியுமா? சுரூபத்தை மாற்றி வருகிறார். என் பெருமான் எப்படி சுரூபம் மாற்றி வருகிறார் தெரியுமா? கொண்டவன் தன்னோடனே சொருவமாடியே பெருமான் சொருவமாடியே பெருமான் சொருவமாடியே பெருமான் சொருவமாடியே பெருமான் ஓசலையால் மாறி தன்னோடனே சொருவமாடியே பெருமான் சொருவமாடியே பெருமான் ஓசலையால் வேட்டமாடி வரும் காட்டுக்குள்ளே எனக்கு எந்த ஊரு எந்த நாடு எந்த தேசம் என்று கேட்கிற போதும் ஊர் என்ன பேர் என்ன உங்களுடைய வளர்ப்பம் என்ன என்று கேட்கிற போதும் மோகினி பெண்ணால் என்ன சொல்கிறார் தெரியுமா? அண்ணா வல்லரக்கா என் பிறப்பு வளர்ப்ப நீ கேட்கியா என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் மோகினி அவதாரத்திலே இருந்து கொண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? அரசனுக்கு
எட்டு பெண்ணிரங்கோ ஒரு அக்காரே ஆசியில வாழ்கின்ற ஆசிச நாவருக்கு கட்டி வச்சோம் அக்காரே மறையாரே கட்டி வச்சோம் அரசனுக்கும் மக்களை இருந்தோம். அக்கா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஊர்ல கட்டி கொடுத்திருக்காங்க. காசியிலே வாழ்கின்ற ஆசிரியர் ஆதரவின் அக்கா விசாலாட்சியை கட்டி வச்சோம். எங்க அக்கா தான் அண்ணாமலை வாழ்கின்ற அண்ணாமலை ஆதரவுக்கு உண்ணாமலையை கட்டி வச்சோம். எங்க அக்கா தான் அதுக்கு அடுத்தால பாவனாசத்துல இருக்காத பாவனாச பெரியவருக்கு எங்க அக்கா உலகம்மாளை கட்டி வச்சோம். அவளை எங்க அக்கா தான் அதற்கே அவளை குற்றாலத்திலே இருக்கிறாரே குற்றாலம் அதற்கு உறவாய் வழியை கட்டி வச்சோம். அதற்கே அக்கால எங்க அக்கா தான் ஆமா குற்றாலத்துல அவ குழுக்குழு தான் இருக்கா. அதற்கே அக்காலை மதுரை வாழும் சொக்கருக்கு அக்கா மீனாட்சியை கட்டி வச்சோம். அவளை அக்கா தான் அதற்கே அக்கால கோவிலம் ஊனவாழும் சங்கருக்கு அவளை கோமதியை கட்டி வச்சோம். அவளை அக்கா தான் அதற்கே அக்கா திருநெல்வேலி கவனதியில நெல்லையப்பதாசிற்கு அக்கா காந்திமதியை கட்டி வச்சோம். அவ மட்டும் எனக்கு வசதி படிச்சவா ரொம்ப வசதி படிச்சவா. ஆமா ஏன்னா டவுன்ல இருக்கிற மாப்பிள்ளைங்க வாக்கப்பட்டு விட்டாள். அதனால அவளை நெல்லையப்ப சாஸ்திரிக்கு கட்டி வச்சாரு. ஆமா எட்டாவது சந்தமாவா எட்டாவது சந்தமாவா வல்லனக்கா என் பேர் மோகினியா. நான் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு 5 கோடி வந்தா அரசனா ஆண்டிமா. சரி உங்க ஐயா 8 பேருக்கு எப்படிதான் கட்டி கொடுத்தாரு தெரியல. ஐயா நான் மங்கை கொடுத்த நட்சத்திரம் அண்ணனுக்கு ஆகாது. நான் பெண் கொடுத்த நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது. என் அண்ணா வல்லனக்கால் என் மன்னனோடு சண்டையிட்டு மாதா வீடு போயினடா. புருஷனோடு சண்டையிட்டு பிறந்த வீடு போயினடா. சரி என் அத்தானோடு சண்டையிட்டு நான் அம்மா வீடு போயினடா. சண்டை செய்து ஓகு பண்ணை சங்கடப்படுத்தாதடா. ஏன்னா மதுரை காலம் சொக்கரைக்கு அப்புறம் இங்க 2வது தாரம் ஆணையிட்டு கொடுத்தாரு. அங்க மதுரை மீனாட்சி அவன் அரண்மனையில இருந்து வடக்குவாசலுக்கு வந்தா. வடக்குவாசல் வந்து என்ன சொல்லுதா என் சக்காலத்தின் அவ என் குடுமைய பிடிக்காது நான் அவ குடுமைய பிடிக்காது. 2 பேருக்கு ஒரே சக்கலத்தி கண்ட சகல இருக்கும் கொண்டாட்டம். என் மன்னனோடு சண்டையிட்டு மாதாவியோட ஏழு மொழி
மோகினி நீ போக வேண்டாம் போக வேண்டாம் என்னோடு வா உனக்கு உண்பதற்கு சோறுதாரம் உடுத்துவதற்கு துணிந்தானே உனக்கு பல்லாங்குழி விளையாட பாப்பாத்தி பெண்கள் தானே ஐயா உனக்கு வெத்த சிறுமணிக்கு விதவித மாப்பிள்கள் தானே ஐயா ஏ அண்ணா அழகா மூத்த குடியா இருப்பாங்க அவ இருந்தா என்ன ஐயா சரி ஐயா சாஸ்தாவிற்கு இருப்பதால் மேலக்காரனாவி மகளக்காரனாவி தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை எல்லாருக்கும் தேர வைக்கிறார் அப்படி இருக்கிற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் மோகினி அவதாரத்தில் நின்று கொண்டு என்னையார் சொல்கிற அரக்கலையோ ஏ அண்ணா அரக்கா என்னை பார்த்த கண்ணால் வேறு எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் என்றோ சரி திருப்பாலரையே சென்று முங்கி முழுகி திருநீரை விசைத்து உனது சிரசுக்கு நேராக வைத்து விரலை எடுத்து உனது சிரசுக்கு நேராக வைத்து உன்னை பார்த்த கண்ணால் எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் என்று எனக்கு ஒரு சின்ன சத்தியம் செய்ய வேண்டும் அப்பவே சொல்லிருக்கலாம் அரவணை போயிருக்கலாமே அன்றைக்கு ஆசைப்பட்ட மாவாவிகள் இருக்கேன் பெண்ணுக்கு ஆசைப்பட்ட பெரும்பாவிகள் இருக்கேன் அரண் கொடுத்த வரத்த அறிவியல்தான் இருக்கேன் சிவன் கொடுத்த வரத்த சிந்தையை எண்ணி பார்க்காதவள் இருக்கேன் திருப்பார்களிலே வந்து ஒழுகுதான் முங்குதான் ஒழுகுதான் ஓகினி நிக்காத வைத்தாள் என்று பார்க்கிறான் காக்கா குறிப்பு போயிடலாம் ஆக பார்க்கிற போது என்னையா செய்கிறான் திருநீரை வலது கரத்திலே எடுத்து இடது கரத்திலே விசைத்தோ தனது சிரசுக்கு நேராக வைத்து பெண்ணை ஒன்னை பார்த்த கண்ணாளன் வேறு எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் என்று செய்கிற போது ஆட்கள் தலையெறித்த அரைமான நிலையை வைத்ததோ ஆட்களை அழித்து விட்டு என் பெருமான் கோபாலக்கண்ணன் எடுத்தார் யாதவார் சொல்லுவோம் யாதவார் சொல்லுவோம் எடுத்து விட்டு அத்தான் இருக்கும் அரளிவனத்திற்கே வருகிறார் ஏ அத்தா பகவானே அரக்கனை அழிச்சு வந்த வார ஆதி கைலாசம் போவோம் ஆமா அரக்கனை அழிச்ச கோலத்தை முன்னாடி எடுக்கணும் பகவானே அரக்கனை அழிச்ச கோலத்தை முன்னாடி எடுத்து நினைச்சுக்கோங்க ஒரு பொழுதும் ஆசைப்படுத்த முடியாது ஆதிவெளி கைலாசம் வாங்க ஆதிவெளி கைலாசம் வாங்க அங்கே பார்வதி முன்னால இருக்கேன் என்று சொல்லிய போதும் என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆடு மாடலை ஆய்வாடிவிட்ட அனுப்பி வைத்து விட்டோம் ஆண்டவன் சிவபெருமான என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆதிவெளி கைலாசம் வருகிறார் ஆதிவெளி கையிலே வந்தோம் ஆண்டவன் சிவபெருமானோ என் பெருமான் கோபாலக்கண்ணன் பார்வதி முன்னால என் பெருமான் கோபாலக்கண்ணன் பெண்ணாகவும் ஆண்டவன் சிவபெருமான் ஆணாகவும் நிற்கிற போதும் சிவபெருமான் பெண்ணே என்ற ஆதி சேர்த்து வருகிற போதும் ஆதிசீரன் விந்தானது பூமியை ஒளி போடக்கூடிய போதும் பூமியை விட்டோமானால் பூமாதேவி ஒழுக்க மாட்டாள் என்று சொல்லி என் பெருமான் கோபாலக்கண்ணன் அசீம் என்று வாராமனை ரதத்தாலே ஏந்தி பாறையை விட்டறிந்தார் பாறையை விட்டறிகிற போதும் சித்திரையாம் ஆனத்திலே நாலாஞ்சு வகைமைய சித்திரையாம் ஆனத்திலே நாலாஞ்சு வகைமைய ஊருக்குள்ள பில்லாம மக்களிடம் அரிக்கும் சிவனுக்கும் அனுமதித்த ஐயன் வந்து பிறக்க போகிறான் யார் வந்து பிறக்க போகிறான் அந்த கற்பாறை இரண்டாக வெடித்த போது அறிகிறவைய முக்கியானாய்
வீடு